அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு 50 பொதுறிவு வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அதிக வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீர் தான் ரொம்ப அதிகமான வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது. சரிங்களா? இது உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டின் 8வது புக்கில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மலை ஏறுபவர்கள் பயன்படுத்தும் இழை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நைலான் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? இதுதான் ரொம்ப வலிமையாக இருக்கும், மலை ஏறுறவங்க பயன்படுத்துவாங்க. அடுத்தது பாருங்கள். அமில நீக்கிகள் என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது தான் அமில நீக்கிகள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். நிறைமாறா விகித விதியை கூறியவர் யார் அப்படின்னா ஆண்டனி லவாய்சியர் அப்படின்றவர் தான் இதை சொல்லுவார். இதை உங்களுக்கு ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்ற இன்னொரு பேரில் கூட இதை சொல்லுவாங்க. அந்த நிறைமாறா விதியை ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஜோசப் பிரிஸ்ட் அப்படின்றவர் மாறா விகித விதியை சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரிய வாயுக்கள் என அழைக்கப்படுவது எத்தனையாவது தொகுதி தனிமங்கள்னால் 18வது தொகுதி தனிமங்கள். அதுதான் நம்ம அரிய வாயுக்கள் அப்படி இல்லைன்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? மொத்தம் பார்த்திங்கன்னா தொடர்கள் பார்த்திங்கன்னா 7 இருக்கும், தொகுதிகள் 18 இருக்கும். சரிங்களா? அப்போ முதல் தொடர் அப்படின்றது ரொம்ப சிறிய தொடராகவும் 6வது தொடர் அப்படின்றது ரொம்ப நீளமான தொடராகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது 18 தொகுதிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்கும். சரிங்களா? கார உலோகம், கார மண் உலோகம், இடைநிலை தனிமங்கள், சரிங்களா, போரான், கார்பன், சரிங்களா, நைட்ரஜன், ஆக்சிஜன், சால்கோஜன்கள் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு 18க்குமே பேர் இருக்கும். ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது பாருங்கள். தொட்டி சாயத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இண்டிகா அப்படின்றது தான் தொட்டி சாயத்துக்கு எடுத்துக்காட்டு. காங்கோ சிவப்பு அப்படின்னா நேரடி சாயத்துக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோடியம் குளோரைடுடைய கரைதிறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 36 கிராம் அப்படின்றதா சரியான விடை. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள். ஒளிச்சேர்க்கை நிறமிகள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தைலக்காய்டில் தான் உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை நிறமிகள் காணப்படுது. சரிங்களா? அப்போ கிரானா அப்படின்ற பகுதி ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கப்பட்டு ஒரு நாணயம் போன்று இருக்கும். சரிங்களா? இங்கே தான் பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நிறமிகள்லாம் காணப்படுது. இதில் முதன்மை நிரம்பி அப்படின்னு சொல்லி பச்சையம் ஏ அப்படின்றதையும் துணை நிரம்பிகள்னு சொல்லி பச்சையம் பி மற்றும் கரோட்டினாய்டையும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? முதன்மை நிரம்பின்னு சொல்லும்போது சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளியை பார்த்திங்கன்னா உட்கவர்ந்து சரிங்களா உணவு தயாரிக்கிறதுக்கு உதவக்கூடியது. இதுவே துணை நிரம்பிகள் என்ன பண்ணுவோம், சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளியை உட்கவர்ந்து முதன்மை நிரம்பிக்கு அனுப்பிச்சிடும். சரிங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். செல்லின் முதன்மையை உணர்த்தும் கடிகாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது எதுனா டீலோமியர் அப்படின்றது தான். சரிங்களா? டீலோமியர் அப்படின்றது தான் நம்ம செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோன்னா மென்டலை தான் சொல்கிறோம். கிரீகர் ஜோஹர் மென்டல் அப்படின்றவர் தான் நம்ம மரபியலின் தந்தைன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து டிஹெச் மோர்கன் அப்படின்றவர் தான் உங்களுக்கு இவருக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரோமோசோம்களின் பங்களிப்பு அப்படின்ற கண்டுபிடிப்புக்காக சரிங்களா இவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். தொல்லுயிரியலின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோன்னா லியோனார்டோ டாவின்சியை சொல்கிறோம். லியோனார்டோ டாவின்சி அப்படின்றவங்க தான் நம்ம தொல்லுயிரியலின் தந்தைன்னு சொல்கிறோம். பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொன்னோம்னா நார்மன் போர்லாக். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவர் தான். இவர் சமீபத்தில் காலமாயிட்டார். அதனால் இதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். சரிங்களா? பசுமை புரட்சின்றதை 1960களில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்தியாவில் உணவு உற்பத்தியில் சரிங்களா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு நாடாக மாற்றிய ஒரு பெருமை இந்த பசுமை புரட்சிக்கு உண்டு. சரிங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வர்கீஸ் குரியன், டாக்டர் வர்கீஸ் குரியன். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்கள். புற்றுநோயினை உண்டாக்கும் வைரஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்றது தான் புற்றுநோயினை உண்டாகக்கூடிய வைரஸ். சரிங்களா? இந்த புற்றுநோயிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரத்த புற்றுநோய் இருக்குது, எலும்பு தசையில் ஏற்படுற புற்றுநோய் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்சினோஜென்கள், சரிங்களா, சார்கோமியா அப்படின்லாம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள். புலிகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1973 தான் உங்களுக்கு புலிகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது இயற்றப்படுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதலில் பெனிசிலினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் தான் உங்களுக்கு பெனிசிலினை கண்டுபிடிச்சிருப்பார். எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்கிறவர் உங்களுக்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பார். பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மூணுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேளாண் துறை அமைச்சர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? இந்திய வேளாண் துறை ஆராய்ச்சி கழகத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லும்போது வேளாண்மை துறை அமைச்சரை தான் நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமேசான் காடுகளை தான் நம்ம பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா?
அடுத்த கொஸ்டின், எந்த போரில் முத்து வடுகநாதர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காளையார் கோவில் போரில் தான் முத்து வடுகநாதரை கொன்னுடுவாங்க. சரிங்களா, முத்து வடுகநாதர் அப்படின்னு சொல்லும்போது சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த மன்னர் தான் முத்து வடுகநாதர். இவங்களுடைய மனைவி தான் வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார். இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்கும். காளையார் கோவில் போரில் பான்ஜோர் அப்படின்ற ஒரு ஆங்கில படை தளபதியால் கொல்லப்பட்டுருவார். இவர் கொல்லப்பட்ட பிறகு வேலு நாச்சியாரும் அவங்களுடைய பெண் வெள்ளச்சி நாச்சியாரும் கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் தங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு அவங்க சிவகங்கை சீமையை வந்து மீட்பாங்க. 1780களில் சிவகங்கையை மீண்டும் வந்து மீட்பாங்க. அதனால் அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்கிறோம். சரிங்களா, சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்ற முதல் பெண் அரசின்னு சொல்லி கேட்டாலும் வேலு நாச்சியார் தான். இவங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜான்சி ராணியே வராங்க. 1857களில் பெருங்கழகத்தில் தான் வராங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்திய தொல்லியல் துறை உங்களுக்கு 1861 ஏற்படுத்தப்படுது. சரிங்களா, சார் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற முதல் நில அளவியலாளர் அவர் தான். இந்தியாவுடைய முதல் நில அளவியலாளர். அவருடைய முன்னெடுப்பால் தான் இந்த இந்திய தொல்லியல் துறை அப்படின்றது ஏற்படுத்தப்படுது. அவர் தான் முதல் இயக்குனராகவும் இருக்கிறார். அடுத்த கொஸ்டின், புனித டேவிட் கோட்டை கட்ட தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, புனித டேவிட் கோட்டை அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கடலூரில் இருக்குது. சரிங்களா, இது 1639களில் கட்ட தொடங்கப்படுறாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், மும்மணிகள் அப்படின்னா திரிரத்தனா அப்படின்ற 3 கொள்கையை போதித்தவர் யார் அப்படின்னா மகாவீரர் அப்படின்றவர் தான். சரிங்களா, அப்போ புத்தர் போதித்தது எண்வழி மார்க்கம். சரிங்களா, எண்வழி மார்க்கம் அப்படின்றது தான் புத்தர் போதித்தது. அடுத்தது பாருங்கள், முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வி.டி. சவார்கர் அப்படின்றவர் தான். சரிங்களா, இவர் எதை வந்து முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்கிறாருன்னா 1857 நடந்த பெரும் புரட்சி தான் முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்கிறாரு. இந்த முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடின்னு எதை சொல்கிறாருன்னா வேலூர் கழகம். 1806 நடக்குது இல்லையா வேலூர் கழகம், அதை வந்து சொல்கிறாரு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடும் சேர்ந்து சோவியத் நாட்டின், சரிங்களா, ரஷ்யான்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா நேட்டோ அப்படின்றது தான். சரிங்களா, இதை உங்களுக்கு கேட்கலாம். 1949களில் வந்து இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம். அடுத்தது பாருங்கள், உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ருக்மணி லட்சுமிபதி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா, அப்போ உப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சட்டமறுப்பு இயக்கத்தை தான் சொல்கிறாங்க. சட்டமறுப்பு இயக்கம்னு சொல்லணும்னா 1930களில் வந்து இந்த சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்றது தொடங்கப்படுது. சரிங்களா, அப்போ காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும் அந்த உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்கிறார். சரிங்களா, அப்போ உப்பு சட்டங்களை மீறி கைது செய்யப்பட்டு எரவடா சிறையில் அடைக்கப்படுறார். இதே சேம் டைமில் நம்ம தென்னிந்தியாவில் ராஜகோபாலாச்சாரின்றவர் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகத்தை செஞ்சுருப்பார். சரிங்களா, அதில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண் தான் யார், இந்த ருக்மணி லட்சுமிபதி அப்படின்றவங்க. இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்புவோர் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் வந்து பாடியிருப்பார். சரிங்களா, இது எல்லாமே நமக்கு கொஸ்டின்ஸ் தான். வடமேற்கு மாகாணத்தில் உங்களுக்கு வந்து கான் அப்துல் காபர் கான் அப்படின்றவர் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியிருப்பார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தினை முழங்கியவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, மெட்ராஸ் தொழிற்சங்கம் அப்படின்றது தான் 1918 பிபி வாடியாவால் ஏற்படுத்தப்படுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சரிங்களா, நீதி கட்சி அப்படின்னு சொன்னோம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, 1916 தோற்றுவிக்கப்படுது. தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு சொல்லி தோற்றுவிச்சிருப்பாங்க. நீதி கட்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொடுமணல் ஈரோட்டிற்கு அருகில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுமணல் அப்படின்றது ஈரோட்டிற்கு அருகில் உள்ளது, கரெக்டு தான். பதிற்றுப்பற்று மற்றும் கொடுமணல் சேரர்களை பற்றிய செய்திகளை குறிப்பிடுகின்றன. இரண்டுமே சரிதான்ப்பா உங்களுக்கு. சரிங்களா, இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், புகழூர் கல்வெட்டும் உங்களுக்கு சேரர்களை பற்றி தான் சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுலேயும் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் அப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பர் என்ற திருநாவுக்கரசர், கரெக்டு தான். சரிங்களா, மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினது யார், திருநாவுக்கரசர் தான். இதுவே கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மாரவர்மன் சுந்தரபாண்டியன், அதாவது கூன் பாண்டியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அவரை வந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருஞான சம்பந்தர் அப்படின்றவர் மாற்றிருப்பார். சரிங்களா, கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறவங்க அவர் தான் சமணர்களை வந்து துன்புறுத்தியிருப்பார். சரிங்களா, சமணர்களை கழுவேற்றிய மன்னன் யாருன்னா கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா,
அடுத்தது பாருங்கள், காஞ்சிக்கு அருகில் உள்ள திருப்பருதி குன்றம் சமண காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கோட்டைகள் இருக்குது, அது இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம கரெக்டாக பொருத்தணும். பிரான்சிஸ் ஆலயம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, புனித பிரான்சிஸ் ஆலயம் அப்படின்றது உங்களுக்கு கொச்சினில் இருக்குது. புனித லூயிஸ்ட் கோட்டை அப்படின்றது பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித டேவிட் கோட்டை அப்படின்றது கடலூரில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. வில்லியம் கோட்டை எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. விவசாயிகளின் எழுச்சியால் சரிங்களா எழுச்சி பெற்ற முதலாவது கழகம் அப்படின்னு சொன்னோம்னா, விவசாயிகளின் எழுச்சி பெற்ற முதலாவது கழகம் அப்படின்னு சொன்னோம்னா சாந்தலர் கழகம் அப்படின்றது தான். சாந்தல சகோதரர்கள் சிந்து மற்றும் கனு அப்படின்ற 2 சாந்தல சகோதரர்கள் வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க இந்த சாந்தால் கழகம்ன்றது. சாம்ரான் சத்தியாகிரகம்ன்றது காந்தியோடைய முதல் சத்தியாகிரகம் 1917 சாம்ரான் அப்படின்றது பீகாரில் இருக்கும், அங்கே வந்து நடந்திருக்கும். சரிங்களா. இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்லும்போது அவுரி புரட்சின்னு கூட இதை சொல்லுவோம். சரிங்களா. இதில் தான் தீனபந்து மித்ரன் அப்படின்ற ஒரு பாடல் ஒன்று எழுதியிருப்பார். சரிங்களா. 32வது கொஸ்டின் பாருங்கள், வேலூர் கழகம் அப்படின்றது 1806 நடக்கும். அதனை அடக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கில்லிஸ்பி அப்படின்றவர் தான் அடக்கியிருப்பார். சரிங்களா. இதில் முதல்ல இந்த கழகத்தில் பலியானவர் யாருன்னா பான்கோட் அப்படின்றவர் தான் பலியாயிருப்பார். சரிங்களா. அப்போ புதிய வகை தலைப்பாகையை அறிமுகம் செஞ்சதுனால தான் இந்த கழகம் அப்படின்றது நடக்குது. சரிங்களா. சர் ஜான் கெடராக் அப்படின்றவர் தான் இந்த புதிய வகை தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்துவார். சரிங்களா. அக்னியூ தலைப்பாகை அப்படின்ற ஒரு தலைப்பாகை. இந்த கொஸ்டின் பாருங்கள், 35வது கொஸ்டின் பாருங்கள், தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் எனப்படுகின்றன. சரிங்களா. இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று பாருங்கள், எண்ணெய் நிலக்கரி சரிங்களா போன்ற வளங்கள் எல்லாமே படிவு பாறைகளில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சரிதான் உங்களுக்கு. சரிங்களா. படிவு பாறை அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் தான் உங்களுக்கு எண்ணெய் நிலக்கரி பெட்ரோலியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடியதுன்னா படிவு பாறைகள் தான். சரிங்களா. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 62 வயசு. இதுவே உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயசுன்னு கேட்டால் 65 உங்களுக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குடியுரிமை இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னா பகுதி 2ல் இருக்குது. சரிங்களா. பகுதி 3ன்னு சொல்லும்போது அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3ல் இருக்குது. இதுதான் நம்ம அரசியலமைப்பின் மகாசாசனம்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 42வது சட்டத்திருத்தம் அப்படின்றது தான். சரிங்களா. 1976 இந்த 42வது சட்டத்திருத்தம் அப்படின்றது செய்யப்படும். இதுதான் குறு அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சேர்த்துருப்பாங்க, சில விஷயங்களை நீக்கியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 44வது சட்டத்திருத்தம் எதுனா 1978 செஞ்சுருப்பாங்க. இதன்படி தான் சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமைகள்லேருந்து நீக்கப்பட்டு சரிங்களா 300A ஒரு சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. 1997 தான் உங்களுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது ஏற்படுத்தப்படுது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்ட பிரிவு எது அப்படின்னா ஆர்டிகல் 24 அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திட்டக்குழுன்றது 1950களில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா. தேசிய வளர்ச்சி குழு அப்படின்றது 1951 ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 ஆண்டு திட்டங்களை எல்லாத்தையும் சரிங்களா இந்த திட்டக்குழு தான் உருவாக்கும். தேசிய வளர்ச்சி குழுன்றது இது அங்கீகரிக்கும். முதல் திட்ட காலம்ன்றது 1951 1956 வரைக்கும். சரிங்களா. மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்கள் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்த விஷயங்கள் இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டுட்டு தான் உங்களுக்கு நிதி ஆயோகம் கொண்டு வந்திருப்பாங்க 2015 ஜனவரி 1. சரிங்களா. மதியுரை கழகம் அப்படின்னு கூட அதை வந்து சொல்லுவாங்க. 8வது புக்கில் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாருங்கள், புவியின் மேலேடு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு சியால் அப்படின்னு சொல்கிறோம். கவசம் அப்படின்றத சீமா அப்படின்னு சொல்கிறோம். கருவம்ன்றத நைஃப்னு சொல்கிறோம். இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8வது புத்தகத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 43வது கொஸ்டின் பாருங்கள், மீளடுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீளடுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஓசோன் மூலக்கூறுகள் ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏற்ற அடுக்கு தான் நம்ம மீளடுக்குன்னு சொல்கிறோம். இடையடுக்குன்றது விண்கற்கள் தடுப்பது. அயனோஸ்பியர்ன்றது வானொலி அலைகள் அப்படின்றது. சரிங்களா. பொறுத்துகையில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எத்தனைனா 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. சரிங்களா. தமிழ்நாட்டில் இதில் 3 இருக்குது. இதில் யுனெஸ்கோ அங்கீகரித்த உயிர்கோள காப்பகங்கள்னு சொன்னோம்னா 11 உயிர்கோள காப்பகங்கள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், மக்களாட்சி அப்படின்றது எந்த மொழி சொல்னா கிரேக்க மொழி சொல். சரிங்களா. குடியுரிமை அப்படின்றது லத்தீன் மொழி சொல். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1920 வந்து நடந்திருக்கும் முதல் பொது தேர்தல்ன்றது. 1919 இந்திய அரசு சட்டத்தின்படி மாகாணங்களில் இரட்டையாட்சி, மத்தியில் ஒற்றையாட்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் 1920 வந்து பார்த்திங்கன்னா முதல் பொது தேர்தல் அப்படின்றது நடக்கும். அடுத்த கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 324 அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஷெர்ஷா சூர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னா ரூபியா அப்படின்ற வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிடுறாரு ஷெர்ஷா சூர். 178 கிராம் எடை கொண்ட ரூபியா அப்படின்ற வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார். இதே உங்களுக்கு இல்டுமிஷ் அப்படின்ற ஒரு ஜிட்டல் மற்றும் டங்கா அப்படின்ற நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஜிட்டல்ன்றது செப்பு நாணயம் 3.6 குன்றின் மணிகள் 3.6 வெள்ளி குன்றின் மணிகள். இதே வந்து பார்த்தீங்கன்னா டங்கா அப்படின்னு சொல்லும்போது 48 ஜிட்டல் சேர்ந்தது தான் ஒரு வெள்ளி டங்கான்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்ற புத்தகம் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அம்பேத்கர் ஐயா அவர்கள் எழுதுனது தான் அந்த பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். இதன் அடிப்படையில் தான் 1934 உங்களுக்கு RBI சட்டங்கள் வந்து இயற்றியிருப்பாங்க. இதனால் 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI அப்படின்றது ஏற்படுத்தப்படுது. சரிங்களா, கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு ஏற்படுத்தப்படும். பிற்காலத்தில் மும்பைக்கு வந்து இதனுடைய தலைமையகம்ன்றது மாற்றப்படும். 1949 பொதுவுடைமையாக்குவாங்க. சரிங்களா RBIயை. அடுத்த கொஸ்டின் 50வது கொஸ்டின் பாருங்கள், கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு எது அப்படின்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்றது தான். சரிங்களா, இன்றைக்கி நம்ம 50 கொஸ்டின் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். தொடர்ச்சியாக டெய்லி நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக கொஸ்டின்ஸ் போடுறோம் பாருங்கள். சரிங்களா, தேங்க்யூப்பா.